Hello friends, welcome back to Chef Gayathr's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சம்மர்க்காக ஒரு சூப்பரான ட்ரிங்க் பார்க்க போறோங்க. இது வந்து நான் லஸ்ஸி பண்ண போறேன். லஸ்ஸிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி உங்களுக்கு காமிக்க போறேன். Quick and easy. So கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. First லஸ்ஸி நம்ம வந்து ஸ்ட்ரீட் சைடுலயும் சரி, ரெஸ்டாரன்ட்லயும் சரி நம்ம போனோம்னா எப்பவுமே ஆர்டர் பண்ற லஸ்ஸி பாத்தீங்கன்னா பன்னீர் லஸ்ஸி தாங்க. ஸோ அந்த லஸ்ஸி எப்படி பெர்ஃபெக்ட்டா அதே டேஸ்டோட பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது உண்மையிலங்க நம்மளோட பன்னீர் இருக்குல்ல, ரோஸ் வாட்டர் பன்னீர் இருக்குல்ல, அதுதான். இந்த மெஷர்மெண்ட்க்கு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு பிளெண்டர்ல அரைச்சிக்கலாம். இப்போ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி நான் பெர்ஃபெக்ட்டா சர்வ் பண்றதுன்னு காமிக்கிறேன். அதுல சில ஐட்டம்ஸ் இருக்கு ஆட் பண்றதுக்கு. அந்த மாதிரி சர்வ் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ரீட் ஸ்டைல் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். அதுல உங்களுக்கு க்ரஷ்ட் ஐஸ் இருந்தா க்ரஷ்ட் ஐஸ் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வந்து ஹோல் ஐஸ் தான் இருக்குன்னா ஹோல் ஐஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்ச லஸ்ஸியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லஸ்ஸி அந்த கிளாஸ்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுலேயே ஒரு 2 to 3 drops ஆஃப் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற பேட்டர்னை கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து சொல்கிறது என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து நான் வீட்லேயே வந்து தயிர் உரைய வச்சேன். ஸோ அந்த பால் காய்ச்சி அந்த ஏடை வந்து அது மேலேயே இருக்கும். அந்த ஏடை எடுத்து நான் தனியாக கப்பில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மேலே லேயரில் இந்த பால் அதை எடுத்து இது மேலே வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் சர்க்கரை எடுத்துட்டு இது மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் அந்த ஸ்ட்ரீட் சைடு லஸ்ஸி இருக்கும்ல, அது மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லஸ்ஸி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரோஸ் லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுலேயே ஸ்வீட் இருக்கிறதுனால நம்மளுக்கு சக்கரை அவசியம் இல்லை. ஸோ இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி, பெரியவங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இதோட மெஷர்மெண்ட். ஸோ நான் இப்போ இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன் மிக்சியில். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ட்ராப் தான் எசன்ஸ் போடுறேன், ரோஸ் எசன்ஸ். நம்ம ஊர் ரோஸ் வாட்டர் தாங்க, நிறையா போடல. ஏன்னா ஆல்ரெடி இது ரோஸ் சிரப் போட்டு தானே பண்ணியிருக்கோம். அதனால் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவரை ஜஸ்ட் கிக் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரோஸ் ட்ராப்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ஆஹா, செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த நம்ம பண்ண போகிற அந்த 3 ரெசிபிலேருந்து உங்கள் வீட்டில் எது இருக்கோ உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு லஸ்ஸிக்கு போகலாம். நம்ம இப்போ சம்மர் சீசன்னால் நிறைய மாம்பழம் கிடைக்குங்க. அதனால் வந்து அந்த மாம்பழத்தை வச்சு எப்படி மேங்கோ லஸ்ஸி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் மாம்பழம். 1.5 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட மேங்கோ பல்ப்பு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேங்கோ பல்ப் போட்டு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். எப்பவுமே மாம்பழத்தில் ஜூஸ் பண்ணாலும் லஸ்ஸி பண்ணாலும் திக்காயிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைக் ஃப்ளோயாக வேணும்னா கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் நிறைய கிட்ஸ் ரெசிபிஸ் வரப்போதுங்க. இப்போ ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்தியாவில். நிறையா கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம், கிட்ஸ் ட்ரிங்க் பண்ண போகிறோம், கிட்ஸ் மெயினாக மெமரி பவருக்கு ட்ரிங்க் பண்ண போகிறோங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் மேபி இல்லை நெக்ஸ்ட் எபிசோட் ஆர் த அதர் எபிசோடில் கண்டிப்பாக வரப்போகுது. மறக்காமல் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன். See you on the next video. Bye.